மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திருவள்ளுவருக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்திருக்கீங்க. கிண்டதான் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் காலம் கொஞ்சம் மோதல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த இயரில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த 22 பிப்ரவரி தான் ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃப்ளைஸ். கரெக்டாக இந்த பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்க, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்ன என்னோட முதல் படம் ஹீரோயினாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கே தான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அழகான பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சசி இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறது போதும் ஆச்சு. 2000 ஆரம்பித்தோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. வர ஜேர்னி எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ மேடையில் வந்து இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார். அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சுந்தர் சாரும் பாருங்க, ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சுதா கோங்கராவும் சரி, கேவிஆர் இருந்தோம் சரி, அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, சமீப காலத்தில் நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முதல் படம் நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணிக்கு கால் ஷூட்னாங்க. நான் வழக்கமாக 7:45 7:30 இருப்பேன். லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். வெளிநாட்டில் 3:30 மணி சாயந்தரம் வந்தார். 7 o'clock 6:30 இருப்பார். That's the commitment, dedication. சாரோட அமைதியாக இருக்கான்னு பார்த்து ஏமாறாதுங்க. சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதி இருக்கும். சத்தியமா என்னால முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டாரு. ஓட்டம். ஏன்னா அவரோட பயம் என்னன்னா, பணம் வரக்கூடாது, நேரத்தில் முடிச்சு ப்ரொடியூசரோட செலவை மிச்சம் பண்ண டைம்ல முடிச்சிடணும். அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும் அந்த 6:30 அப்படின்னு சொல்றது, இன்னும் எதனா ஷார்ட் எடுத்துடலாமா, கேட்டுக்கு வந்துட்டு இருப்போம். ஓகே அப்படின்றாரு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள். யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா, யூ ஷுட் என்கரேஜ். ஆனால் கிளாட் சார், அவரோட இந்த கனவுல நான் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எவ்வளோ படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது. நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான். எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க, எனக்கு வேறு எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுற்றி அடிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான், சச்சிவமா மாதிரி தான். நீங்க பாருங்களேன், இன்னைக்கும் அதே சாங் அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா. ப்ளீஸ், நம்ம எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நிறையா கேள்வி பண்ணுறோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி எடுக்கிறதுல ஆணு பெண்ணு அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பற்றியும் சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் கேட்பாரு, எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும், கொடுத்துருவாங்களா? இல்லைல்ல. எனக்கு தெரியும் சத்யஜித் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்பத்துக்கு மேலே போகிற லொக்கேஷன் டைரக்டர் அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு எடுத்தாங்க. படம் பார்த்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார். நான் ஒரு ஹிட்டு படம் ஹிட்டு திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னார். தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தலை, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ ஆம் மேனிப்புலேட்டிவ், சந்தர்ப்பவாதின்னு. தட் இஸ் ஹவ் இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு போய் சாய்ப்பள்ளி அவங்களுக்கு அந்த மாதிரி ஆடை கொடுத்து போகிறாங்க, ஒத்துப்பாங்களா? வேண்டாம் சொல்ல கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம். சார்,
சினிமா அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜைக்கே விட்டு போச்சு. ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ வகையில கொண்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் பார்த்தல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா வழப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுங்க சார். இட்ஸ் a வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கதான் கத்துப்பாங்க. ஸ்டுடியோலாம் இங்கதான் இருந்துச்சு. ஹைதராபாத் 25 ஸ்டுடியோ இருக்கு. இட் ஃபீல்ஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு இல்ல. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை தெரியுமா சார்? எல்லாம் வந்து 2 கட்சியை பிரிஞ்சிடறாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சம்பளம் ஏற்றல சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்குள்ள எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே திருப்பி கடமையாகவும் கொடுத்துருக்கேன். நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி, அவ்வளோதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கும் அந்த படங்கள் கிடைச்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்தில் நான் 7 மணி நேரம் தூங்கியிருப்பேன். துபாய், ஹைதராபாத், விஜயவாடா, இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார் டிசிப்ளின் லைஃப்ல எவ்ரி திங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட் என்கரேஜ் சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டர் அப்போ கை தட்டியிருக்காங்க. நான் வந்து டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களே நான் கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு சி டைரக்டர்ஸ் டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார். நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தா விசில் அடிக்கிறோம், எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம் டைரக்டர்ஸ். திஸ் ஆர் டேஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே செல்வராஜ் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. கிராண்டியர், they give heart and soul, and please let's all be unity. நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி எதனா பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ லவ் தமிழ் சினிமா. எனக்கு என்னன்னா ரொம்ப எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ஃபிளாப் எல்லாம் கொடுத்தா கூட பாருங்க, டக்குன்னு திருப்பி நான் ஒரு வேலை கொடுத்துருவேன். ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா நான் வெரி ஹாப்பி தட் உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சு தான் இருப்பேன். காற்று கருத்து பிடிக்காத எங்கேயும் நிறைந்த போய் காதல் மட்டும்தான். இப்பதான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு படம் கூட கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்ல கேட்டாங்க, அம்மா இப்போ யாரும் கேர் பண்ணாங்க. நான் வந்து எஸ் வந்தனா அப்படின்னா அப்படின்னாங்க. It's love. Let's all be happy. Let's be lively. Let's not fight. Enjoy doing movies. Actors salary நீங்களே ஏற்றுறீங்க, போட்டி போட்டு எல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்க முடியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. Thank you sir. Love you all. Thank you sir and congratulations. And ரோஜா கூட்டத்துக்கு எல்லோருக்கும் எல்லோருக்கும் எப்படி அழைப்பீங்க? எப்படி அழைப்பீங்க பார்க்கலாம். இயக்குனர் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப காமெடி ஆக்டர். இதுக்கு மேல என்ன சொல்றது, இவரை பத்தி சொல்ல வேண்டாம், எல்லாம் தெரியலையே பார்த்திருப்போம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வல்லவன் நிறைய ஹிட் படம் வந்து கொடுத்துருக்காரு. சாரி சார் ஏதோ தப்பா சொல்லிக்கோங்க, பார்த்தோன்னா எனக்கு பேச்சு வரல சார். சாரை பார்த்தோன்னா எனக்கு பேச்சு வரல. நானும் சச்செல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸு. படம் ஆரம்பிக்கும் வந்து சச்சு, நான் பின்னாடி கொஞ்சம் வந்தேன். அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நினைவுகள் வந்து நான் சினிமா ஏதாவது ட்ரை பண்ணும்போது முதல்ல பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, உள்ளே விட மாட்டாங்க நம்மள. அவங்க அசலாம் கொஞ்சம் பாலானந்த் வீட்டு இருந்தால் ஒர்க் பண்ணாங்க சார். பாலானந்த் அவங்கெல்லாம் இருப்பாங்க. பாலானந்த் தடுத்துருவாரு நம்மள, கிட்டே சேர்க்க விட மாட்டாரு. ஆமா, ராம்தாஸ் அதிகமா இல்லை. அதனால பரவாயில்ல, கடைசியில் எப்படியோ சுற்றி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த நேரத்தில். அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படத்துக்கும் பூஜையில் நின்றுடும் பாதியிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்ப ஒரு படம் வசனம் எழுதுனேன், நம்ம ஜோக்கு சொல்கிறேன் நான். அந்த படம்
டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா போயிட்டுக்காரா நீ டைரக்டராக தானே வந்த அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை சார் என் படம்லாம் ஃபைனான்ஸில் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையும் நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை நின்று போச்சு. அதனால் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார். முட்டாள், அவங்கெல்லாம் ஃபைனான்ஸில் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா, காசு இல்லைனா ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லித்தான் டைரி கொடுத்து டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்ட் சொல்லி கரெக்ட் தான் ரவிக்குமார் சொல்கிறாங்க. ஒரு சந்தோஷமாக போய் டைரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன் பண்ணி ஜெயராம் மீனாக அட்வான்ஸ் கொடுத்து மணிவண்ணன் விவேகெல்லாம் அட்வான்ஸ் முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தவன் தான் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். இது யாரோ கேள்விப்பட்டிருக்க அது மாதிரி. அப்போ மணிவண்ணன் சார் சொல்றாரு, ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்பரா டைரக்டர் ஆகும். அதான் உண்மை. ஆனால் கடைசியில் தலை அஜித்தை இப்போ தலை சொல்கிற இயக்கு அவர் வச்சு ஒரு படம் பண்ண தொடர்ந்து அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமாக சினிமா ஒன்று கை கொடுக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளர் தான் அவர் ஆரம்பிச்சார் தொழிலை. இப்போ அவர் அதனால படங்கள் வரை பண்ண முடியல பாவம். ஆனால் இன்னைக்கு வீடு கட்டுறதாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு வழி பார்த்துட்டு இருக்காரு. அதனால் அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணைநிலைகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அதை நான் ரொம்ப காலமாக செல்வி சார் சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சிருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா மாணவ காம்ப்ளெக்ஸ் ஸ்டைலாக போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பார்க்கிங் விட்டா 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடுறான். அவங்க 3 படம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டரு பக்கத்துலேயே சன் தியேட்டர் இருக்கும். நம்ம மாதிரி ஆளுங்க பார்க்கறதுக்கு தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துலேயே பிளாசான் சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும் பாருங்க. இந்த பக்கம் பெருசாக காசுல இருக்கும், பக்கத்தில் கெய்ட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்போ தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. உண்மைதான். எங்க போய் அந்த மாதிரி இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லா ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டல் சரவண பவன், ஆர்வாரம் பவன் இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டிலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்க தியேட்டர் ஓபன் பண்ணணும். அப்பதான் சின்ன படம் வளரும். மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மு ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால படம் பார்க்கல. அதனால சின்ன படம் வரல. சின்ன படம் வந்தாதான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால அதற்கான வழியை கட்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அது வழி வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய டைம் சுந்தர் சார்பு சொல்லணும். அருமையான இசையமைப்பாளர். என் பையனெல்லாம் வச்சு மியூசிக் பண்ணுறப்ப ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி அறிவுமதி எங்க அவரு அந்த காதல் மதி அற்புதமான பாடல் இருக்கார். வணக்கம்யா, நான் அப்பனுக்கு எங்க பார்த்து கவிஞரு பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமாக எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க. நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அப்போ அழகான 2 பேர் ஸ்ரீகாந்த் பற்றி சொல்லுவாங்க. ஒரு ஸ்ரீகாந்த் சூப்பராக இருந்தப்பா படத்தில். எப்படி எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான். இளைஞர்கள் பிரபு மட்டும்தான் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ணேன். ரொம்ப ஆச்சரியமாக, வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டன்ட். அன்னைக்கு அவ்வளோ அற்புதமாக தைரியமா இல்லை சூப்பராக பண்ணேன். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவங்க பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறுமை எல்லாம் 10 பேர் வருவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான். பின்னாடி அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்ணுறான், ஹீரோ லவ் பண்ணுறான்னு தெரியாது. அவனும் கூட ஒரே மாதிரி அவனுக்கு எப்படி தெரியல. ஆனால் அதுக்கு அப்படி இல்லை. 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க. அதெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. அதான் டைரக்டர். அதான் சினிமாவில் பாட்டில் கதையை சொல்லலாம், நம்ம இந்த பாட்டை ரசிப்போம். பாட்டு நல்லா அழகாக பார்ப்போம். இப்போ இசையை சேர்ந்து கதையை சேர்ந்து படம் பெருமானம். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமாக அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க. அந்த நாள் டைட்டிலே சொல்லணுங்க. இல்லை சார், படம் முடிவுன்னு டைட்டில் சொல்ல. அவங்க ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. அவர் அற்புதமான நடிகர். அந்த கே.ஆர். விஜய் மகன் நடித்தார். படம் கொஞ்சம் காலம் ரொம்ப நாள் சார் டைட்டில் சொன்னாங்க.
அப்போ ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லை. வேற பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்தை டைட்டில் அழகாக வச்சுட்டு போடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ணுறது டைம் இல்லை டேரக்டர் இருப்போம். அதான் உண்மை. இன்னும் அது தெரியுமா சார், பழைய படம் அந்த காதலிக்கு நேரம் சொல்லி பராசக்தி சொல்லும்போது அந்த படம் ஞாபகம் வருது, உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படம் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புது புதுசாக டைட்டில் வைங்க, அவங்க ஒரு வழி பண்ணுங்க தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துல இருந்து இருக்குது, இன்னும் இருக்குது. அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு வந்து சின்ன படங்கள் வாழணும். அதான் உண்மை. அதுக்கு ரங்கராஜன் டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி. எங்களின் அன்பான வேண்டுகோளை ஏற்று எங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஊக்கப்படுத்தும் விதமாக இங்கே வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான சிறந்தாழ்ந்த நன்றி. குறிப்பாக ரவிக்குமார் அவர்கள், அவர் பேர் சொன்னாலே தெரிய வரும் விஷயம் என்னவென்றால், அவருடைய பிளானிங் என்ன எடுக்கப் போகிறோம் என்று 100% முடிவு செய்வார். அதில் கராராக இருப்பார். அதிலும் கோவப்பட தயங்க மாட்டார். அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. இந்த காம்பினேஷன்ல, இந்த குணங்கள்ல அவர் வந்து கமல் சார், ரஜினி சாரோட அவர் பண்ண பல சாதனை படங்கள் வந்து திரைப்பட சித்திரத்தில் மறக்கப்பட முடியாத சில பக்கங்கள். அதற்கு கோபம் பலம்னா இன்னொருத்தருக்கு கோபமே பட தெரியாது, அவர் தான் சொல்ல முடியும். அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தில் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் செல்வமணி அவர்கள். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். திரைப்பட கல்லூரியில் படித்தவர்களுக்கு ஒரு மரியாதையை சம்பாதித்து கொடுத்தவர். அது மட்டுமல்ல, இந்த தொழிற்சங்கங்கள் பல தொழிற்சங்கங்கள் தலைமையேற்று திரைப்படத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை, சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட சிரித்துக் கொண்டு அதை சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவர் செல்வமணி அவர்கள். யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம், அதை அவர் சரியான முறையில் தீர்த்து கொடுப்பார். அப்படி ஒரு தலைமை பண்பாளர். அவர்களுக்கும் ராஜன் ஐயா என்றால் அவருக்கு நக்கீரன் என்று கூட பேச வைக்கலாம். காரணம், மனதில் எதிர்ப்பட்டாலும் அவர் வந்து நேரடியாக எந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர். அவர்களெல்லாம் இந்த விழா மேடையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அடுத்து என்னோட வேலை செய்த பல கவிஞர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். சுங்கமணி சார் வந்து அவருக்கு டபுள் சம்பளம் கொடுக்கலாம். ஒன்று மைக்கு முன்னாடி, கேமராவுக்கு முன்னாடி நடிப்பாரு. அதுக்கப்புறம் கருத்து சொன்னதுக்கு அப்புறம் கேமராவுக்கு முன்னாடி வந்து அவர் சொன்ன கதைகளை சொல்லி கலகலப்பாக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கலகலப்பான மனிதர். அப்புறம் ஷாம், அவர் வந்து எந்த ஷாட்லையும் ஒரு 2 சொந்த டைலாக் போடாம அவருக்கு திருப்பி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர். அப்புறம் கேட்க சொல்லவே வேண்டியதில்லை, நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள், அனுமன் அவர்கள், அவர்களின் இயக்குநர்கள் என்ற அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் சிரமமில்லாமல் வேலை செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட கலைஞர்கள். மேலும் இந்த படத்திலே தாமோதரன் என்ற ஒளிப்பதிவாளர், கிருஷ்ணகுமார் கே மற்றும் காதல்மதி, நல்ல இசையை கொடுத்த ஆர்கே சுந்தர், இவர்களெல்லாம் எனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உதவியாக இருந்தார்கள். இதில் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே, மீடியா நண்பர்கள் மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் உங்களில் ஒருவன். இதை சொன்னவுடன் நீங்கள் நடிக்கலாம், இது என்னடா வேற இடத்துக்கு தகுந்த போது சந்தர்ப்பவாதியாக
பேசுகிறான்னு நினைக்கலாம். சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீதர் பாலச்சந்தர் அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போது சினிமாவில் கட்டுரைகள் எழுதி அனுப்புவேன். எம்ஜி வல்லபன் அதை பிரசுரித்தார். எனக்கு அது மிக உற்சாகத்தை கொடுத்தது. சென்னைக்கு எம்ஜி வல்லபன் என்ற ஒரு பெயரை மட்டும் தெரிந்து கொண்டு சென்னைக்கு வந்தேன். அவரோடு நட்போடு இருந்தேன். அவர் சொன்னார், திரையுலகத்தில் உங்களுக்கு பலரையும் தெரிய வேண்டும் என்றால் பத்திரிகையாளர்கள் வந்து பேட்டி வந்து நம் பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொன்னார். அப்போது பல கட்டுரைகள் அவங்களை பிரசுரமானது. பத்திரிகையாளனாக நான் அவரை பணியாற்றிக் கொண்டிருந்தேன், ஃப்ரீலான்சராக. அப்புறம் அவரு கூட மௌனம் என்று ஒரு கதையை பிரசுரித்தார், என்னுடைய கதையை. அது கேசி பிலிம்ஸ் அவர்கள் வந்து முதலறிவு என்ற பிள்ளை எடுத்தார். அப்புறம் பகையாடு படத்தை பற்றி வைக்கப்படுகிறேன். அதை பார்த்த பாபு அவர்கள் யார் இந்த பையன் என்று கேட்டிருக்கிறார். என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்றிருக்கிறார். நான் பெரிய அரிய சந்தர்ப்பமாக எண்ணி அவரை சந்தித்தேன். அப்போது அவரோடு ஏற்பட்ட பழக்கம். என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்று அவர் வந்து உதவியாளராக ஏற்றுக்கொண்டார். இப்படி என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு நான் பத்திரிகையாளராக இருந்தது ஒரு பாலமாக அமைந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு என்று சொன்னேன். மற்றபடி எனக்காக சொல்லவில்லை, நமக்கு தெய்வம் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பின்னாடி நீங்க ஃபீல் பண்ணப்படுறது. அதனால்தான் சொல்லுவேன். அதனால உங்களின் அன்பான பரிவான பண்பான விவகாரத்தால் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து வெற்றி வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் இப்போதான் ஸ்ரீகாந்த் மேடையில் பேசி நான் பார்க்குறேன். இது போல திரையில இருந்தா நீ தான் சூப்பர் ஸ்டாரா பாப்பா. இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்க, நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் மாதிரி போயிட்டு இருக்க. இவ்வளவு எமோஷனா, இவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்க, இவ்வளவு இதுவா பேசுற. நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டரா நீ பண்ணி இருக்கணும். நீ வந்து படத்துலயே நீ பண்ண அது இல்ல அதுலயும் இப்ப என்ன பார்த்தா அந்த மௌனவாத்திர சந்திரமோகன் மாதிரியே தெரிஞ்ச நீ அவ்வளவு. இதுல நீ 10% பண்ணியிருந்தாவே நீ வந்து, ஆனாலும் 25 வருஷம் ஆச்சுங்க, நம்பவே முடியல. நீ அதனால நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும். நான் வந்து 2002 வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருப்பார் ஆஸ்கர் மூவிஸ் அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு. அதனால நான் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு வந்து. ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவர் என்னோட கேமராமேன், அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டில்ஸ் தான் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார். அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து 90ல பிரசாந்த பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு ஒன்று தெரிஞ்சுது. சரி இவரை எப்படி வச்சு ஒரு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னார். அதனால் அவன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு வேலை நான் பண்ணியிருந்தா நீ வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பு வேணும். நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோ. இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவதற்கு முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் அவர் தான். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவனா இப்போ சொல்ற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளோ எல்லாரும் அதிகமாக அவர் கோவப்படுவார் அப்படி போடுவார். நான் வந்து 30-35 வருஷமா நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து இல்லை நீ ஒரு தடவை அப்படி சிரிச்ச மாதிரியே தான் இருப்பார். அவர் வந்து சாஃப்டா அமைதியாக வருவார், அமைதியாக போவார். ஏன்னா அப்போ நான் வந்து மணிவன் சாப்பிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மணிவண்ணன், ரங்கராஜ், மனோபாலா இவங்க 3 பேரும் அந்த பாக்யராஜோட பாரதிராஜோட அசிஸ்டண்டா இருக்கும்போது 3 பேரும் சொன்ன காலத்தில் படம் பண்ணிட்டனால எனக்கு வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரின்னா அவர் சித்தப்பா பெரியப்பா மாதிரியும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான். அதனால அவர் கூப்பிட்டோன்னா இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்தோம்னா அவர் என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரினா அவர்கிட்ட பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேலே வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில் வந்து ஒரு ரசிகனாகவும் சம காலத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட கொலிகா இருந்ததால வந்து அவர் மேலே அளவு கடந்து அன்பு. நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ண அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கும்போது அவர் தர்மபுரம் படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து
அப்போ பார்க்கும். அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து சாங் பார்க்க முடியல, ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். ஆனால் அதுவே வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லாக வந்து அதை ரொம்ப அழகாக வந்து இப்போ ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ஹீரோ ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. பார்த்தாவும் ரொம்ப சந்தோஷமா புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலையும் என்னன்னா வயன் வந்து ரொம்ப நாளான அந்த வயனுக்கு ரொம்ப அதிகம். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான படித்தவங்க ரொம்ப அதிகம், ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அவன் அன்ஃபிட் ஆகிறதுக்கு 3 இது இருக்கு சினிமாவில் வந்து. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருந்தால் அவன் அன்ஃபிட்டு. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்துட்டாங்கன்னா அவன் அன்ஃபிட்டு. குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்போ அன்ஃபிட். இதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட வந்து டயக்ராம் இதுதான். இப்போ இந்த டயக்ரத்து இந்த கட்டுமானத்தில் ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும்? அந்த வீடு ஒரு வீடு வந்து கட்டுமானத்தில் அஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஆனால் எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல் எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல் எந்த விதமான பிளானும் இல்லாமல் வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால் சினிமா நல்லா இருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. யாரோ ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும். இது எனக்கு யார் பாஸ்? எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ். அப்ப அவருக்கு எனக்கு பாஸா இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும். வேற யாராவது பாஸ் அவர் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவில் உள்ள எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியா இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதா இருக்கும். அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து அங்க வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னைய நிலைமைக்கு காரணம். ஆனா வந்து ரங்கராஜ் சார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல. ஆனா வந்து அவருக்கு கதை எழுதினா ஒரு செல்வராஜ் சாரோ முதல்ல கலைமணி சாரோ அவங்க வந்து 3 பேரை பத்தி ஒரு கதை ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவாரு. அந்த கதை வசனம் அப்படியே திரும்பி வந்துருமா நமக்கு. அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பாரு. அவர் கதையே அவர் வசனமா எடுப்பார். அதனால அந்த கதையை நம்ம இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம், அந்த வசனத்தை இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம். அது வந்து இதுவே பண்ண மாட்டார். அப்புறம் எப்ப எடுப்பான்னு தெரியாது, ஒன்னொரு நாள் எடுப்பாருன்னு. ஆனா ரங்கராஜ் சார் அப்படின்னா 9 to 6 5 சீனுன்னா அது வந்து 8:30க்கு அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவார். கரெக்டா வந்து 6 o'clock முடிக்கணும்னா கடைசியில முடியும்னு அந்த 6:15 கொண்டு போய் முடிப்பாரு. அவ்வளோ ஷார்ப்பா அந்த சீனை 5 சீனை கரெக்டா முடிச்சு நீட்டா முடிச்சு அந்த சீன் நம்ம பார்க்கும்போது ஆஹா நம்ம சீன் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். மனோகல அப்படின்னா 9 மணிக்கு சீன் ஆரம்பிச்சு 1:30 மணிக்கு அந்த சீனை முடிச்சுட்டு சீனை கொடுன்னு கேட்பேன். அவ்வளோ அர்ஜென்ட் அவனுக்கு அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி எல்லாரும் பேக்கப் பண்ணணும். அப்போ எப்படி இருந்தாலும் 5 சீனை எடுக்க போறோம்னா அந்த 5 சீனை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் மெதுவாக எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. அந்த அதிபரில் எடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ முதல்ல நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது ரங்கராச்சாரியனை பற்றி ஒரு அளவீடு என்னன்னா அந்த சரியான நேரத்தில் சரியா திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில யாராலும் முடிவு பண்ண முடியாது. வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து மதிப்பிடுறது கிடையாது. நான் எடுக்கிற கதை அது சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். அது ஒரு வேவ் இருக்கு. அதனால அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட பகுதியை தீர்மானிப்பதல்ல, அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும். இந்த படத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு சொன்னார் இல்லையா வந்து கேராஜன் இந்த படம் இது போல இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்ல ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை. அதனால நிச்சயமா இப்ப வந்து ஒரு காலம் மாறும். இப்போ ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னாரு, அவர் சொன்னதே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். தமிழ்நா மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் வருத்தப்படுவாங்க தமிழ்நா மாதிரி தங்கச்சி சொன்ன உடனே. அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மிக சிறப்பா சொன்னாரு. அதாவது தமிழர் பண்பாடுன்னு வந்து இப்ப ஏன் தமிழர் பண்பாடை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா தமிழ்ங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு. பார்க்கறோம் அது சாம்பல் நினைச்சு கை வச்சானா சுடும். எல்லாருக்கும் தான் அது சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும். இல்லைன்னா அது தொட்டா அவன் கையை சுடும்.
இந்த நெருப்பு அணைப்பதற்கு யாராலும் முடியாது. இது கால நெருப்பு. இது வந்து 10,000 ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அது வந்து சாம்பல் பூத்திருக்கும். நீங்க ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஊதினா உங்க வாய் வந்து போயிடும். அதனால தயவு செய்து நீங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்க யாரும் அழிக்க முடியாது. அதனால வந்து அதுக்காக வந்து வேற வேற வழியில வேற வேற இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு தான் நான் உறுதியா சொல்ல முடியும். தமிழ் மொழி கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி. இது வந்து அதனால இது இன்னும் வந்து 10,000 வருஷம்ல 100,000 வருஷம் இந்த மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இப்ப ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்களும் பிரசவிச்சுட்டே இருக்கும். அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போறதில்லை. அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும். அந்த மொழியும் இந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அப்ப அனுப்பிச்சுட்டே இருக்கும். அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார். நிச்சயமா உங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல செய்தி கொடுத்தோம், நட்பு கொடுத்தோம், உங்களையெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குநர்கள ரங்கராஜ் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பரா இருந்திருப்பார். அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ என்னவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இல்ல உங்க மூத்தவரா இருக்கலாம், உங்களோட அப்பாவா இருப்பார், இல்ல உங்க சகோதரா இருந்திருக்கலாம், இல்ல உங்க முன்னோடியா இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பரா, மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பரா வந்து ரங்கராஜ் இருந்திருப்பார். அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் அவர்கள் படத்தை நீங்க காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தர்மம். நான் வந்து உங்களை தயவு செய்து கேட்கிறேன். என் படத்துக்கு நான் கேட்கிறேன். ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள் இது என்ன இப்ப டைரக்டர் சொன்னார். இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொன்னார், அவர் 4 மணிக்கு வந்தார், 3 மணிக்கு வந்தார். அப்படிலாம் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு 2-3 தடவை பிரச்சனை வந்தது. அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிறப்பு எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து டைரக்டரா மட்டும் இல்ல, அவர் தயாரிப்பாளராக வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்க வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும். 4 மணிக்கு வரவங்க வச்சு நீ படம் எடுத்துட்டு படம் நான் நஷ்டம் ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை, திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சு அவங்க படம் கொடுக்கணும். சும்மா வந்து நாளைய இயக்குநர்கள் வந்துட்டாங்க, இல்லை வந்து ஒரு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தார், எல்லாம் ஓகே. நான் வந்து அவங்க வர வேணாம்னு சொன்னேன். புதிய ரத்தம் வந்தாதான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். புதிய நீர் வந்தாதான் நதி ஓடிட்டே இருக்கும். இல்லைன்னா அழுகி குட்டையா போயிடும். அது வேற விஷயம். ஆனா வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியா வருதா, இல்ல சாக்கடை தொழிற்சாலை வந்து வெளியேற்றப்பட்ட கழிவுநீராக வருதா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கதை சொன்னா ஒருத்தன் டைரக்டர் ஆகிடுறதுங்கிறது இந்த தமிழ் சினிமாவோட பெரிய சாபமா இருக்கு. கதைக்கும் டைரக்டரும் சம்பந்தமே இல்லைங்க. கதை சொல்றவன் கதாசிரியர், கதை சிறப்பா சொல்ற ஒருத்தர் இருப்பான். அது விஷயமே இல்லை. அந்த சொல்றப்பட்ட விதம் கதையை வந்து எப்படி வந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு வருது, அதுக்குண்டான காட்சிகளை எப்படி அமைக்கிறது, அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்கிறது, அதுக்குண்டான நடிகர்கள் எப்படி கொண்டு வருது, இதுதான் கதை டைரக்டரோட வேலை. தவிர இவன் கதை சொன்னாலும் டைரக்டர் ஆகிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துட்டே இருக்காங்க. இப்ப ரங்கராஜ் சார் பண்றதுல நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்லை, வெளியே வந்து கதை வாங்கி பண்ணதான் வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான இருக்கு. அப்ப இயக்குநர்களுக்கே வந்து ஒரு நோய் இப்போ வந்துருச்சுன்னா, ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் ஓகே பண்ணா டைரக்டர், கதை ஓகே பண்ணா எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க கார் வாங்கினா டிரைவர் ஆக முடியாது இல்லையா? டிரைவிங் தெரிஞ்சவனா கார் வாங்கிட்டா டிரைவர் நான் கொடுக்கறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் தராதரம் பார்த்து நம்ம பண்றோம். வந்து டைரக்ஷன் கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய இது எப்படி கொண்டு அந்த ஆன் பட்ஜெட்ல கொண்டு வர முடியுமா? ஒரு கதை வந்து மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து 120 நாள்ல 2 பாட்டும் படம் முடிஞ்சது. மொத்தம் வந்து 1000 நாள் ஷூட் பண்ணணும். அப்போ அவங்களால எப்படி முடியுது? அப்ப அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களோ இல்ல படைப்பாளிகளோ தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ். அது போன்ற பேர்லயே மாணிக்கமா இருக்கார் ஒருத்தர். இந்த மேடையில என் படம் ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டான்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் தான். பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்லை, நீங்க மாணிக்கமா இருக்கீங்க. அந்த வகையில இந்த தயாரிப்பாளரும் ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது, தான் மேல வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னீஷியன் பாருங்க, எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை தர படமா அமைஞ்சிருக்கு. தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாருமே இல்ல தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குறது. அப்ப நானே இப்பதான் படம் பண்ண போறேன், உங்களெல்லாம் எப்படி நான் சான்ஸ் கொடுக்கறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனா அது போல இல்லாம எல்லா கலைஞர்களையுமே, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை வந்து
அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் நிராகரிக்காம யார் திறமையானவங்களோ தாமோதர்ல இருந்து ஆர்கே சுந்தர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாருமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அப்போ ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை தைரியம் அதுக்கு வந்து துணை போனா திரு மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை தெரிவிக்கிறேன். அதுபோல வந்து நிச்சயமா ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க படத்துல விட நேர்ல பார்க்க அழகா இருக்காங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் உங்களோட காடியெல்லாம் இருக்கணும். நீங்க அந்த படம் முடிச்சீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாம அதை வந்து படத்தை முடிச்சு கொடுக்கணும். நீங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. இப்பதான் நீங்க என்ட்ரியா இருக்கீங்க. இது இப்போ ஏன்னா என்னோட வயசுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இங்கேயும் அங்கேயும் கான்செப்ட் கொடுத்துட்டு 2 படத்தையும் பண்ண முடியாம இருக்கும்போது அதை தகராறு இல்லாம பண்ணிக்கிறோம். 2 பேரும் ஹர்ட் பண்ணாம வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற மாதிரியான மேனேஜர் இருக்கணும். அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமா வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் அன்பா இருந்து இந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அப்படி இல்லாம வந்து அவங்க நம்ம செலிபிரிட்டியோட ஃபெமிலியாட்டு வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமா பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம மேல்தான் ஹீரோ மேலேயும் இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும். அதனால அவங்க நம்மளோட மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்கு தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கிறாங்க. மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலை இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணாருங்க சார், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்க மாத்திக்கணும். எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டு அவங்களோட இது காலுக்கு வந்து நீங்க அவைலபிள் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க மேனேஜர் வந்து அவைலபிளா இருந்தே தீரணும். அது மாதிரியான மேனேஜரோட தான் நீங்க வச்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த படம் சிறப்பா இருக்கும். நீங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கீங்க. நிச்சயமா நீங்க உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. அது போல வந்து தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு 2-3 படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் வந்து ஒரு இது ரெக்கமெண்ட் பண்ணாருன்னாங்க. அவங்க வந்து ஹீரோயினுக்கு உங்க பின்னாடி ஒழிஞ்சிக்கூடாது. அதாவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரைக்கலாம். ஆனா யார் பின்னாடி யாரும் ஒழிஞ்சிக்கூடாது. அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த இப்ப எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பா முடிச்சீங்களோ அது உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்தது அது தெரியாது. இந்த சிரமத்தெல்லாம் வந்து நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஸ்கிரீன்ல என்ன கொடுக்குறீங்க, உங்க ஸ்கிரீனை பார்க்கும் இந்த படத்துல இல்லை சார், இந்த படத்துல இல்லை. இந்த படத்துல வந்து ரங்கராஜ் சார் தான் சூஸ் பண்ணான்னு சொன்னார். அதனால இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்ப என்னன்னா படத்தை ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்ல எப்படி இருக்கு, அங்க 5 கேரவன் இருக்கா, 10 கார் இருக்குதா, இந்த என்ன கேமரா இருக்கு, இதெல்லாம் நம்மளோட பெருமைக்கு நம்மளோட ஈகோவுக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்கிரீன்ல வரப்போறது இல்லை. ஸ்கிரீன்ல என்ன வரப்போகுதுன்னா நீங்க கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஸ்கிரீன்ல வரப்போகுது. அதனால அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்ண இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்லாம் கதையுள்ள படங்கள்லாம் தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கிடைஞ்சிருக்கு. அதனால வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி ஓடிடி வந்துட்டு சேட்டலைட் வச்சு பேன் இந்தியா பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இந்தியா படம் பண்றது. தமிழ்நாட்டிலே படம் பண்ண முடியாதவங்க பேன் இந்தியா படம் பண்ணி என்ன பண்றது, எந்த ஊர்லயும் வரல, அந்த ஊருக்கு படம் எடுக்கிறதுல ஆசை தான். இது தமிழ்நாட்டுல நல்லா இருக்குங்கிறான். தமிழ்நாட்டுல பாக்குறோம் சார் தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னா அதுல ஒரு ஆர்டிஸ்ட் இதுல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் பிரியாணி பண்ணணும் அதுல மட்டன் போடணும், நீ சாம்பார் பண்ணணும்னா அதுல வந்து பருப்பு போடணும், 2த்தையும் போட்டு பண்ணணும்னா எப்படி இருக்கும். நான் எல்லாம் பேன் இந்தியா படம் பண்ணா முடிஞ்சவன் பேன் இந்தியா படம் ஜெயிலர் படம் பண்ணானா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இந்தியா படம் பண்றாங்க. நீ வந்து 2 கோடியில படம் ஆரம்பிக்கு பண்ணா இதுவும் பேன் இந்தியா படம். அதை வந்து புளியை பார்த்து போன சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இந்தியா படம் பண்ணணும். அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாம படம் ஆயிடுது. அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்க எடுங்க. நம்ம திரையரங்குல படம் ரிலீஸ் ஆன மட்டும்தான் அது திரைப்படம். ஓடிடில வந்தாலும் சேட்டலைட் வந்தாலும் படம் இல்லை. நம் திரையரங்குகளும் நம்மளை வாழ வைக்க வேண்டும். நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துட்டே இருக்கும். அதனால ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமா இருக்கணும் தவிர ஓடிடிக்காகவே நீங்க படம் எடுக்காதீங்க. திரையரங்கத்துல படம் எடுங்க. திரையரங்கத்துல பார்க்கறவங்க தான் ரசிகர்கள், வீட்டுல பார்க்கறவங்களும் போன்ல பார்க்கறவங்களும் அதெல்லாம் ரசிகர்கள் இல்லை. அதனால அந்த வருமானம் தயாரிப்பாளர்களுக்கு வரப்போறதும் இல்லை. அதனால திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரி திரைப்படங்களை தான் இயக்குறவர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேணும். அப்போதுதான் தமிழ் சினிமா நல்லா வரும். இப்ப வந்து உண்மையாக தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அது ஒரு 3 நாள் 100 நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் 3 நாளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது நீங்க நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களை இப்போ நம்ம ரஜினிகாந்த் டேட் இல்லை, அப்ப நம்ம என்ன பண்ணணும், 2 தான். நம்மகிட்ட பணம் இல்லை, ரஜினிகாந்த் டேட் இல்லை, அப்ப என்ன பண்ண, அதுக்கு ஒரு படம் என்ன பண்ணணும், நம்ம அறிவு தான் பணம், நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த். அதை சரியா வச்சு நீங்க சரியான கதையை நீங்க பண்ணீங்கன்னா அந்த படம் அதை விட காம்படிட் பண்ணக்கூடிய
ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கு. நீங்க இன்னைக்கு படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புறாங்க. தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தமிழ் படம் தான் பார்க்க விரும்புறாங்க. அவங்க படம் அவங்க படத்தை அவங்க எடுக்க அவங்க விரும்பல. நீ இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தேன், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தலாம், இனிமேலும் அந்த பருப்புலாம் வேகாது. இங்கிலீஷ் படத்தை நாங்கள் எங்க வீட்டுல நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துப்போம். தமிழ் படத்தை பாருங்க, தமிழ் படத்தை தமிழ் படமா உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்கிற அனைவரும் தயாரா இருக்காங்க. அதனால சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். இது போன்ற கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலிலே வந்து அவருடைய டைட்டிலே வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு. சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா காமெடியும் சரியான பாடலும் இருந்தால் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். பாடல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த படம் மிக சிறப்பான வெற்றி கொடுத்து, அப்போ கேரவரங்க பண்ணார்னா பக்கத்து வேலைக்கு பாவாசமாக இருக்கும். அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன சுயநலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.